ஹாய், வெல்கம் டு அம்மம்மா கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து செம்மீன் கிரேவி, அதாவது இறால், தமிழில் இறால் சொல்லுவோம். இறால் கிரேவி காரைக்குடி ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ இறால், ஒரு பெரிய வெங்காயம், கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இந்த அளவு பூண்டு, அதுதான் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு இதுவும் இந்த அளவு எடுத்து இதுதான் அங்கே அரைச்சி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் குழம்புத்தூள், சக்தி சிக்கன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு குருமிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குருமிளகு போட்டுக்கலாம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். வதக்கணும் நல்லா. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும், கலரும் நல்லா கொடுக்கும் கிரேவி. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கிறோம். நான் வந்து சிக்கன் பொடி ஏன் சேர்த்துறேன் அப்படின்னா, நிறைய பேர் சேர்த்த மாட்டாங்க. அந்த இறாலோட ஸ்மெல் வந்து அவ்வளோவா நமக்கு காமிக்காது சிக்கன் பொடி போட்டால். அதனால தான் நான் சிக்கன் பொடி போடுறேன். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டணும். ஃபஸ்ட்டே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறக்கூடாது, ஏன்னா இதோட கலர் கிடைக்காது. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு அப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். எங்களுக்கு எப்போவுமே எல்லா டிஷ்லேயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறது பழக்கம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே தக்காளி போட்டுட்டேன். தக்காளி வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோடனே நான் இந்த இறாலை போட்டுட்டேன். இப்போ லைட்டாக பெப்பர், நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் தூளில் கொஞ்சமாக அதில் தூவி விட்டுக்கணும். அப்புறமா கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே நான் பெப்பர் அதில் போட்டு தான் அரைப்பேன். இஞ்சி பூண்டு அதை சொல்ல மறந்துட்டேன். பூண்டு, சோம்பு இது கொஞ்சமாக சேர்த்து தான் அதில் அரைப்பேன். ஸோ அந்த ஃப்ளேவர் அதில் இருக்கும். இருந்தாலும் பெப்பர் போட்டால் நல்லா அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்காது. காரம் சில்லி பவுடரை விட இது போடுறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து அப்படியே மூடி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றாமல் அப்படியே மூடி வச்சுக்கணும். இந்த ஆவியிலே வெந்துடும். இப்போ கிரேவி இந்த பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, மூடி வச்சாலே அந்த ஆவியிலே வெந்துடணும். ஃப்ளேம் மட்டும் கம்மியாக வச்சுக்கணும். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கணும். கொஞ்சமாக லைட்டாக விட்டால் போதும். இது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். இறக்குற டைமில் அந்த மீதி எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் பவுடர் அதை கொஞ்சம் தூவி மல்லித்தழை போட்டு இறக்கிடணும். எப்போவுமே இறால் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே வேக விடக்கூடாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும், அந்த டேஸ்ட்டும் போயிடும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெப்பரை தூவி விட்டுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தழை அதுதான் இது போட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான இறால் கிரேவி ரெடி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருந்துச்சா என்ன அப்படின்ட்டு. தேங்க்யூ.